இப்படிப்பட்ட பாஜக கூட்டத்தோடு எடப்பாடி போய் சேர்ந்திருக்கிறதும் அநேகமா எடப்பாடி அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார். பாஜகவும் RSSம் தமிழகத்திலே தங்கள் காலூன்றுவதற்கு இடமில்லை, வழியில்லை என்ற காரணத்தினால் மதவெறியை உருவாக்கி பல்வேறு இடங்களிலே சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே ஒரு மோதலை உருவாக்குகிற பணியிலே கங்கணம் விட்டு செயல்படுகிறார்கள். அதற்காக தான் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிற பிரச்சனையை ஒரு புதிய பிரச்சனையாக எடுத்திருக்கிறார்கள். வரலாற்று காலம் வரையிலே ஏற்றப்பட்டிருக்க அந்த இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்திலே மாற்றி ஏன் ஏற்ற வேண்டும் என்பதற்கு அந்த கேள்விக்கு எந்த நியாயமான பதிலையும் அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே பிஜேபி RSS நடக்கக்கூடிய இந்த மதவெறி நடவடிக்கைக்கு மதசார்பற்ற அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு கண்டனம் எழுப்ப வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அதே போல இதில் பிரச்சனை என்னவென்று சொன்னால், பாஜக RSS இந்த பிரச்சனையை கையாளுகிற போது அதை நாங்கள் அதை கையாளுவதற்கு நாங்கள் நிச்சயமாக உறுதியோடு செயல்படுவோம். ஆனால் பிரச்சனை நீதிமன்றமும் இன்றைக்கு அவர்களுக்கு துணை போயிருப்பதுதான் மிகுந்த கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் அவருடைய உத்தரவுகள் இந்த திருப்பரங்குன்ற கோயில் வழக்கிலே மட்டுமல்ல, வேறு பல வழக்குகளிலும் கூட அவர் ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி என்கிற அடிப்படையிலே அவருடைய உத்தரவுகள் அமையவில்லை. எனவேதான் இப்படி ஒவ்வொரு ஊரிலேயும் மதவாத சக்திகளுக்கு மதவெறி சக்திகளுக்கு துணை போகிற வழியிலே ஒரு நீதிமன்றத்தை தீர்ப்பின் மூலம் துணை போகிற அவரை தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு பணி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். சமீபத்திலே கூட சென்னை உயர்நீதிமன்றத்திலே 3வது இடத்தில் இருந்த நிஷா பானி என்கிற அந்த நீதிபதியை கேரள உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள். எனவே நீதிபதியை மாற்றுவது ஒன்றும் பெரிய காரியமே அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இவர் மேலும் மேலும் நீடிக்கிற போது இந்த மதவெறி சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு நீதிமன்றமும் மக்களுக்கு பாதகத்தை உருவாக்குவது என்கிற காரணத்தினால்தான் எங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அவர் பேரில் விருப்ப வெறுப்பெல்லாம் கிடையாது. அவர் நீதிபதி நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவருடைய தீர்ப்புகள் ஒரு மக்களுக்கு பாதகமான விளைவை உருவாக்குற காரணத்தினால்தான் நாங்கள் கோருகிறோம். அதே போல தமிழக அரசு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நெருக்கடியான நிலை ஏற்படுகிற போதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு உரிய சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் மூலம் இன்றைக்கு அந்த பிஜேபி RSS அந்த திட்டம் நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக உரிய நடவடிக்கையை உரிய நேரத்தில் எடுத்திருக்கிற தமிழக முதல்வர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மதுரையில் இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிப்பதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம மதுரை மாவட்ட மக்கள், திருப்பரங்குன்றம் மக்கள் எந்த விதமான ஆத்திரமூட்டலுக்கும் இழையாமல் அமைதியை பாதுகாப்பதற்கு ஒரு இமயமலை போல கம்பீரமாக அமைதியாக அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டு. நமக்கு இருக்கிற சங்கடம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட பாஜக கூட்டத்தோடு எடப்பாடி போய் சேர்ந்திருக்கிறதும் அநேகமா எடப்பாடி அதிமுக கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இதே திருப்பரங்குன்றம் வழக்கில் 96 வழக்கு வந்தபோது, 94 வழக்கு வந்தபோது, 2014 வழக்கு வந்தபோது, 2017 வழக்கு வந்தபோது எல்லா நேரத்திலேயும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். 2017ஆம் ஆண்டு வழக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியே தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்போதெல்லாம் ஜெயலலிதா சார்பில், அரசின் சார்பில் நீதிமன்றத்திலே இந்த பாரம்பரியமாக தீபம் ஏற்றுகிற அந்த இடத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதை மாற்றுவதற்கான எந்த காரணத்தை அவர்கள் நியாயமாக சொல்லவில்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் அரசின் சார்பிலே வாக்குமூலம் தாக்கல் செய்தார்கள். நீதிபதிகளை வைத்து வழக்கறிஞர்களை வைத்து வாதாடினார்கள். அதை ஏற்றுக்கொண்டுதான் நீதிமன்றம் அந்த வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறார். இதையெல்லாம் எடப்பாடி வசதியாக மறந்துவிட்டு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விட்ட காரணத்தினாலே தாங்களுடைய தலைவர் ஜெயலலிதா வாக்குமூலத்துக்கு விரோதமாக, தமிழக அரசு வாக்குமூலத்துக்கு விரோதமாக, தமிழக முதல்வராக எடப்பாடி இருந்த அவருடைய வாக்குமூலத்துக்கே விரோதமாக இன்றைக்கு அவர் நீதிமன்றத்திலே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், நீதிமன்ற உத்தரவை அமலாக்க வேண்டும் என்று சொல்லுவது பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டதனாலே தன்னுடைய சொந்த சுய தன்மையை
எடப்பாடியார் இழந்து விட்டார். பாஜகவுக்கு காவடி தூக்குகிறாக அவர் மாறிவிட்டார் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அதிமுகவை சேர்ந்த நண்பர்கள், தொண்டர்கள் எடப்பாடியுடைய தவறான இந்த திசையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே பாஜக காலூன்றுவதற்கு நீங்கள் துணை போனால் அதனுடைய ஆபத்து எல்லையை தாண்டி போகும். அதனுடைய ஆபத்து தமிழகத்தை காவு கொடுத்து விடும். அதற்கெல்லாம் துணை போகக்கூடாது என்பதையும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொண்டு, இங்கே டங்ஸ்டன் ஏலம், கனிம பொருள் ஏலமிட்டு அந்த ஆனைமலை அழகர் மலையை ஏலமிட்ட போது அதை பாதுகாப்பதற்காக போராடியவர்கள். அதே போல மதுரையிலே அமைதி நிலவ வேண்டும். அப்போதுதான் தொழில் வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, வணிகம், வர்த்தகம் உள்ளிட்ட எல்லாமும் நல்லா நடக்கும். ஒரு அமைதிக்கு பாதகம் ஏற்படுமானால், குந்தகம் ஏற்படுமானால் அதனாலே சகலமும் அழிந்து போகிற ஒரு தீ மூண்டால் எப்படி அனைத்தையும் அழித்து விடுமோ அதைவிட ஆபத்தானது இந்த மதவெறி தீ என்பது. எனவே அப்படிப்பட்ட அந்த தீயை அணைப்பதற்கு எல்லாரும் சேர்ந்து முன்வர வேண்டும் என்கிற கோரி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.